மயில காப்பாத்தி எப்படியோ ஒரு வழியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா, அதே சமயத்துல அந்த தினேஷ் வந்து நம்ம மயில அதாவது மறுபடியும் வந்து மிரட்டுற மாரி, இன்னும் கடத்திட்டு போற மாரி வந்து கனவு வந்துட்டே இருக்கு. இதனால மல்லி வந்து வேற வழி இல்லாம வந்து நம்ம மயில் பக்கத்திலேயே வந்து தூங்க ஆரம்பிச்சுறாங்க. ஆனா, அதே சமயத்துல இப்போ இந்த ராஜசூரிய பத்தின ஒரு உண்மை ரகசியம், அதாவது இவ்ளோ நாளா வந்து எந்த ஒரு விஷயத்த அவ தன் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருந்தாலோ, அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வெளிய வரப்போகுது. அதாவது நம்ம விஜய் வந்து இப்ப வேணா மல்லிய வந்து விரும்பலாம். மல்லிய வந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே விஜய்க்கு வந்து முதல் சந்தோஷம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகாவ வந்து கல்யாணம் பண்ணது தான். அதாவது ரேணுகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்ததா வெண்பா அப்படின்ற ஒரு குழந்தைய வந்து பெத்துக்கிட்டாங்க. ஆனா கடைசியில ரேணுகா எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா ரேணுகா உண்மையிலேயே வந்து அதாவது இயற்கையா வந்து சாகல. இந்த ராஜேஸ்வரி தான் வந்து ரேணுகாவை கொலை பண்ணுது அப்படிங்கிற ஒரு உண்மை அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மை இப்போ நம்ம விஜய்க்கு தெரிய வரப்போகுது. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நம்ம விஜய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரேணுகாவை வந்து கொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி யாருக்குமே தெரியாது. அதுவும் வந்து நம்ம விஜய்க்கு தெரிய வந்தாலும் சரி, அடுத்ததா வந்து ரேணுகாவோட அப்பாவான இந்த கதிரேசனுக்கு தெரிய வந்தாலும் சரி, உண்மையிலேயே வந்து ருத்ர தாண்டவம் வந்து ஆடிடுவாங்க. அதே மாதிரி இந்த ரேணுகாவை கொலை பண்ண இந்த ராஜேஸ்வரிய சும்மா விடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம விஜயே முதல்ல சும்மா விட மாட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோவத்துல தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ ராஜேஸ்வரி எப்படி மாட்டிக்கிட்டா, எப்படி சிக்கினா, உண்மையிலேயே வந்து ராஜேஸ்வரிக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, ராஜேஸ்வரி வந்து ஜெயிலுக்கு வந்து புடிச்சு போட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய், மல்லி, அடுத்ததா போலீஸ் இவங்க எல்லாருமே உண்மையிலேயே மாஸ் காட்டிட்டாங்க அப்படின்னே தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் வந்து போயிட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு, அதுவும் இல்லாம கடைசியில வந்து நம்ம மயில் இருக்கக்கூடிய இடத்தையும் கண்டுபிடிச்சு, மயிலுக்கு எந்த ஒரு சின்ன ஆபத்தும் இல்லாம வந்து காப்பாத்திட்டாங்க. அதே மாதிரி இப்போ தினேஷ் மேல இருக்கக்கூடிய பயம் மட்டும் வந்து நம்ம மயிலுக்கு வந்து சுத்தமா போறதே கிடையாது. அதாவது தினேஷ் வந்து ஏதாச்சும் பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயம் வந்து மயிலோட மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இப்போ ஏற்கனவே வந்து 50 லட்ச ரூபா கேட்டு அந்த கவின் இருந்துட்டு ஒரு ஃபோன் வந்து பண்ணியிருந்தான். இந்த மாதிரி வந்து ராஜி நீ வந்து 50 லட்ச ரூபா கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை நான் வெளியிட்டுருவேன். நீ உன் வாயால சொன்ன வீடியோ தான். அதாவது இந்த மாதிரி வந்து ரேணுகாவை வந்து நான் தான் காலில் வச்சு கழுத்தை நெரிச்சு வந்து கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நீயா வாக்குமூலம் கொடுத்தத விட அவ்வளோ தெளிவா வராது. அந்த அளவுக்கு தெளிவான ஒரு வீடியோ தான் இருக்கிறது. அதை மட்டும் விஜய் கிட்ட காட்டினா என்ன ஆகும்னு தெரியல, விஜய் காமிச்சு விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பத்துல இருந்து மிரட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து மறுபடியும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. ஏன்னா இந்த கவின் சொன்னதை வந்து இந்த ராஜேஸ்வரி செய்யல. அதே மாதிரி கவின் பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ராஜேஸ்வரிக்கு தெரியாது. அதாவது மிரட்டுறது கவின் தானா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. ஏற்கனவே இந்த லேண்ட்லாம் விற்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ரகு கிட்ட சொல்லி ஒரு லேண்டை வந்து 3 கோடி ரூபா விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பணம் வர்றதுக்கு டிலே ஆயிடுச்சு. அதனால இந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சது. அதாவது நாங்க கேட்ட பணத்தை நீ கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த வீடியோவை நான் இப்பவே விஜயோட செல்போனுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த ராஜேஸ்வரிக்கு இப்போ அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருது. ஐயோ விஜய் மட்டும் அந்த வீடியோவை பார்த்தான்னா அவ்வளவுதான். ஏற்கனவே வந்து இப்போ அதாவது நம்ம மயிலோட விஷயத்திலே விஜய் எந்த அளவுக்கு கோவமா இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு நல்லாவே தெரியும். அதுல இந்த ஒரு உண்மை மட்டும் விஜய்க்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா விஜய் வந்து சும்மா இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப வந்து யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம விஜய் இல்லாத நேரமா பார்த்து நம்ம விஜயோட ரூம்குள்ள போயிட்டு அந்த போனை எடுத்து பாக்குறாங்க. ஏன்னா அந்த வீடியோ வந்திருக்கா அதை டெலீட் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஏன்னா ஏற்கனவே கவின் வந்துட்டு பணத்தை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அனுப்பிடுவேன்னு மிரட்டினான். இப்ப என்னடான்னா அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்டான். அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு அசாத போயிட்டு அந்த போனை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா விஜய் வந்து அந்த போனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. எதுக்காக நீ இப்போ என்னோட போனை வந்து எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதாவது விஜயை பார்த்த உடனே ராஜேஸ்வரிக்கு அள்ளு விடுது. ஐயோ அந்த வீடியோவை மட்டும் விஜய் பார்த்தானா அவ்வளவுதான் நம்மளோட கதை முடிஞ்சது. இதுக்கு மேல வந்து நம்ம கண்டிப்பா வந்து இந்த வீட்லயே இருக்கக்கூடாது. மொத வேலையா வந்து
இந்த வீட்ட விட்டு முதல்ல வெளிய போணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த ராஜேஸ்வரி வந்து அவ்ளோ இதா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேல இங்கிருந்து விஜய்க்கு உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா, விஜய் வந்து அடிச்சே நம்மள கொன்றுவான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பயப்பட்டுட்டு, அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு, எதுக்கு இந்த அதாவது இந்த ராஜேஸ்வரி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு அங்கருந்து போணும்னு நெனைக்கிறா. ஆனா விஜய்க்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. இந்த ராஜேஸ்வரி எதுக்காக நம்ம ஃபோன் கிட்ட வந்து நிக்கணும்? என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியலையே! எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம ஃபோன்ல இருக்கு. அதுவும் இல்லாம இந்த வெண்பாவோட அதாவது இந்த தீபிகா மேடம் வந்து பேசின ஒரு ஆடியோவ டெலீட் பண்றதுக்காக வந்திருப்பாளோ? அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து அந்த இடத்துல வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் ஃபோன் ஓப்பன் பண்ணி என்ன வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு, இந்த மாரி ரேணுகாவ கொன்னதே நான் தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஏற்கனவே ரஞ்சிதா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்து, விஜய் பயங்கர ஷாக் ஆகுறாரு. உண்மையிலேயே வந்து இந்த அளவுக்கு ஒரு விஷயம் உண்மை வெளிய வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இந்த ஒரு விஷயம் அதாவது ரேணுகாவ வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி தெரிஞ்சிருந்தா, உண்மையிலேயே அந்த கொலை குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அது இயற்கையான சாவு அப்படிங்கிற மாரி தான் இத்தன வருஷமா நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்பதான் தெரிய வரப்போகுது இந்த ராஜேஸ்வரி தான் வந்து துடிக்க துடிக்க வந்து ரேணுகாவை கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே உண்மையிலேயே ராஜேஸ்வரி அவ்வளவுதான் ஐயோ முடிஞ்சு போச்சு நம்மளோட கதை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் ஷாக்கோட இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.